இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இன்று. இன்றைய வார்த்தை வழிபாடு. முதல் வாசகம் செஃபானியா இறைவாக்கினர் 3 அதிகாரம் 14 முதல் 18. 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு திருமுகம் 4 அதிகாரம் 4 முதல் 7. நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 3 அதிகாரம் 10 முதல் 18. தமிழ் ஆசிரியர் ஒருவர் வகுப்புக்குள் நுழையும் போதெல்லாம் ஒரு மாணவன் அவனை பார்த்து சிரிப்பானான். ஏன் அவன் அவ்வாறு சிரிக்கிறான் என்று ஆசிரியர் அவனை கேட்டார். அவன் சொன்னானாம், சார், நீங்க தானே சொன்னீங்க துன்பம் வரும்போதெல்லாம் சிரிக்க வேண்டும் என்று. துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும், ஏனெனில் துன்பத்தை விரட்டி அடிப்பதற்கு சிரிப்பை போல வேறெந்த சக்தியும் கிடையாது என்று வள்ளுவர் பெருமானே கூறுகிறார். இடுக்கண் வருங்கான் நகுக அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல் என்று கூறுகிறார். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்வின் ஞாயிறு என்று திரு அவையால் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செஃபானியா, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி 3:14, செஃபானியா 3:14 படிக்கிறோம். அதற்கு அவர் கூறும் காரணம்தான் மிக மிக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இஸ்ராயேல் அரசராய் ஆண்டவர் உன்னடுவில் இருக்கிறார். செஃபானியா 3:15. இன்றைய பதிலுரை பாடல் கூட சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் என்று அழைக்கிறார். அதற்கு காரணம், இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். ஏசாயா 12:6. 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4 முதல் 5 நமக்கு இறை வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணம் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதே. நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வுதான் மகிழ்ச்சியை தர முடியும். நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. வானதூதர் கபிரியேல் மரியாவை அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று லூக்கா நற்செய்தி 1:38 வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் திருச்சபையும் திருப்பலியில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்துகிறது. கிறிஸ்து திருச்சபையின் திருக்கூட்டத்தில் உடனிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 18:20. அவர் நம்மை திக்கற்றவராக ஒருபோதும் விட்டு செல்வதில்லை. யோவான் நற்செய்தி 14:18. உலகம் முடியும் வரை என்னாலும் நம்மோடு அவர் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28:20. இதை நாம் அனுதினமும் உணர்ந்தோமை என்றால் மகிழ்ந்திருப்போம், அக்களித்திருப்போம். ஒருவர் நன்றாக குடித்துவிட்டு நடுரோட்டில் குப்புறப்படுத்து கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டே இருந்தாராம். வழியில் சென்றவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், நான் நீச்சல் அடிக்கிறேன் என்று. நீச்சல் அடிக்க தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்றார். நான் குடிமகன், சிட்டிசன் என்றார். மகிழ்ச்சியின் ஊற்று நமக்குள் இருக்கிறது. அந்த ஊற்று யார்? கடவுள்தான். பொங்கி வழிந்தோடும் நீரூற்று. எரேமியா 2:3. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர். ஏசாயா 12:3. யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும், அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வதும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். யோவான் நற்செய்தி 7 அதிகாரம் 37 முதல் 38 வரை. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள்தான் மகிழ்ச்சியின் ஊற்று. கடவுள் நம்மை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் உலகில் வேறெந்த பொருளோ ஆளோ திருப்திப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். கடவுள்தான் மகிழ்ச்சியின் அமுத சுரவி.
மாறாக கடவுள் நம்மோடு இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அத்திமரம் தொழிந்து அரும்பாலும் போயினும், திராட்சை கொடிகள் கனிதரா விடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையா விடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவர்கள் களி கூறுவேன் என்று அபாகூக் 3:17 நாம் படிப்பது போல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது அகமகிழ்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்று லூக்கா நற்செய்தி 3:11 இன்று நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் மக்களை கேட்பதை மறந்தே விடக்கூடாது. ஒரு சிறுவனுக்கு நான் 2 சாக்லேட் கொடுத்து எனக்கு ஒன்றை திருப்பி கொடுக்கும்படி கேட்டதற்கு அவன் கொடுக்க மறுத்தான். அப்போது அவனுடைய அக்கா, ஃபாதர், என் தம்பிக்கு பிறரிடமிருந்து வாங்கத்தான் தெரியும், பிறருக்கு கொடுக்க தெரியாது என்றார். ஆம், பிறரிடம் வாங்கி வாங்கி வாழ்ந்தான் என்பதை விட பிறருக்கு கொடுத்து கொடுத்து செத்தான் என்பதை மேல். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று திருத்தூதர் பணி 20:35 நாம் படிக்கிறோம். ஆனால் இன்று நாம் வாங்கி வாங்கித்தான் பழகி போய்விட்டோம், ஒழிய கொடுத்து கொடுத்து பழகவில்லையே. மூன்றாவதாக, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மனறிவு வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது. உங்கள் ஊதியம் போதும் என்றிருங்கள், லூக்கா நற்செய்தி 3:14 என்று திருமுழுக்கு யோவான் அறிவுறுத்துவதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கிடைக்கும் ஊதியம் போதாதென்று இன்று பலர் லஞ்சம் வாங்குகின்றார்கள். எல்லா நிலைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒருவர் தன் நண்பரிடம், எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை கிடைத்துள்ளது என்றார். உடனே நண்பர் அவரிடம், அந்த வேலையை வாங்குவதற்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாய் என்று கேட்டார். இனிமேல் பிரசவத்தில் குழந்தையின் தலை முதலில் வராமல் அதனுடைய கைதான் வெளியே வருமாம். அதன் கையில் ஒரு 100 ரூபாயை வைத்தால்தான் மிச்சம் வருமா. கையிட்டு வாங்காமல் குழந்தையும் நகராது, கையிட்டு கொடுக்காமல் குழந்தையும் பிறக்காது, அரசு அலுவலகத்தில் உள்ள கோப்புகளும் நகராது. ஒருவர் கையை மேலே தூக்கினால் அதற்கு பெயர் சல்யூட், கையை கீழே தாழ்த்தினால் அதற்கு பெயர் கையூட். இதுதான் இன்றைய உலகத்தின் தாரக மந்திரமாக இருக்கிறது. கடைசியாக நாம் மகிழ்ச்சியுடன் வாழ நமக்கு தாழ்ச்சி வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மிதியடிவாரை கூட அவளுக்கு தகுதியில்லை என்றும் அவர் சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 3:16. அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். யோவான் நற்செய்தி 3:30 திருமுழுக்கு யோவான் உறக்க கூறுவதை நாம் உறக்கச் சொல்லி வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு மனைவி தன் கணவரிடம் 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் எனக்கு கணவராக இருக்க வேண்டும் என்கிறார். அதை கேட்ட கணவர் மிக்க மகிழ்ச்சியுற்று அதற்கான காரணத்தை மனைவியிடம் கேட்டபோது அவர் சொன்னார், உங்களை விட இளிச்சவாய வேறு யார் எனக்கு கிடைக்க முடியாதுங்க என்றார் மனைவி. என்னே அவரது பதிபக்தி. இப்படித்தான் இன்றைய குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்கின்றன. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்ந்து நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து கிடைக்கும் ஊதியம் போதும் என்று வாழ்ந்து பிறரை நம்மை விட உயர்ந்தவர்களாக கருதி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அப்போது நமது மகிழ்ச்சியை எவரும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது. யோவான் செய்தி 16:22.